வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இயக்குனர் ஜாக் லெப்பர்ஸ்கி, ஆடம் ஸ்டெயின் அவங்களோட இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன்ஸ் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இதில் கேத்லின் சாண்டா அப்படிங்கிறவங்களும் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. நிறைய பேரோட பேர் நமக்கு படமாக சொல்ல தெரியல. இருந்தாலும் எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே இந்த படத்தில் ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. நம்ம இது வரைக்கும் ஃபைனல் டெஸ்டினேஷனில் அதோடய சீக்வன்ஸில் ஒரு 5 பார்ட் வந்திருக்கு. இது 6வது பார்ட்டாக வந்திருக்கு. ஸோ இது கண்டினியூஸ் சீக்வன்ஸ் கிடையாது. ஒவ்வொரு படமுமே இண்டிவிஜுவல் மூவி தான். பட் இந்த படம் கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் பார்க்கல, எந்த ஒரு பாட்டுமே பார்க்கலன்னா இந்த படத்தை நீங்கள் தனியாக பார்த்தாலும் உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இந்த படம் தனியாக ஒரு படமாக தான் உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு மூவியாக தெரியும். அதாவது ஸ்டார்டிங் டு எண்டு இதுக்கு முன்னாடி இருக்கிறத பார்த்தா தான் கண்டினியூட்டி தெரியும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. இந்த படத்தை நீங்கள் தாராளமாக தனியாகவே போய் பார்க்கலாம். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நீங்கள் ஃபேமிலியாக கூட போய் பார்க்கலாம். அவ்வளோ ஒரு சூப்பராக ஒரு மணி நேரம் 50 நிமிஷம் தான் படத்தோட ரன்னிங் டைமு. உங்களுக்கு கொடுக்குற மணிக்கு ஒர்த்தாக சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நல்ல ஆம்பியனான தேட்டரில் போய் பாருங்கள். ஏன்னா அந்த சவுண்ட் எஃபெக்ட்டு அதெல்லாமே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது இந்த படத்தில். இந்த படத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே என்னென்னு பார்த்திங்கன்னா, அந்த தாட் ப்ராசஸ் தான். எப்படி அந்த ஒவ்வொருத்தவங்களோட இறப்புகள் நடக்குது, அது எதனால் நடக்குது அப்படிங்கிறத அந்த தாட் ப்ராசஸில் கொண்டு அப்படியே ஒன் பை ஒன்னாக நடக்கிறது கனெக்ட் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். அதுதான் ரொம்பவுமே சுவாரஸ்யமாக இருக்கும். எஸ்பெஷலி பார்ட் 1 பார்ட் 2 நான் சீக்வன்ஸை சொல்ல, ஃபஸ்ட்டு வந்த பாட்டு 2 படம் இருக்கு இல்லையா, அதுதான் சொல்கிறேன். அந்த ரெண்டும் நம்மளை உண்மையிலுமே ஆச்சரியத்தோட உச்சகட்டத்துக்கு கொண்டு போன படம்னு சொல்லலாம். அந்த காலத்தில் 3Dயில் வந்துச்சு. அப்போ போய் பார்த்தப்போ நமக்கு அப்படியே அந்த ஈரக்குலை நடங்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி காட்சிகள்லாம் இருக்கும். அது இன்றைக்கு வரைக்குமே நம்ம அந்த தாக்கம் இன்றைக்கு வரைக்கும் நம்மளோட லைஃப் டைமுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை கொடுத்த படம் அது. எஸ்பெஷலி அந்த ட்ரக்கு வண்டி மேலே மோதுறது, அதேமாதிரி அந்த ட்ரக்கில் வர மரக்கட்டைகள் அவிழ்ந்து ரோட்டில் விழுந்து அதெல்லாம் வண்டியில் விழுந்து நிறைய பேர் டெத் ஆகிறது மாதிரி சீன் இருக்கும் பார்ட் 2ல். அதேமாதிரி பிரிட்ஜு, ஒரு கடல் மேலே பிரிட்ஜு, கிராஸ் பிரிட்ஜ் இருக்கும் இல்லையா, அது கம்பி விழுந்து அந்த பாலம் பிரேக் ஆகி எல்லாருமே கீழே விழுவாங்க. அதில் அந்த ஊசி கம்பி மேலெலாம் விழுகிற மாதிரி 3D படத்துலலாம் பார்த்து மிரண்டு போயிருக்கோம். அந்த தாக்கம் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம இப்போ இன்றைக்கி ஒரு ரோட்டில் போயிட்டுருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லோட் லாரி போகுதுன்னு வைங்களேன், மரக்கட்டை ஏற்றிட்டு, நமக்கு அந்த படத்தோட காட்சி நினைவில் வரும்போது இது வரைக்கும் போனதே கிடையாது, இனிமேலும் போகிறதும் கிடையாது. அதே மாதிரி ஒரு பாலத்தில் நம்ம ட்ராவல் பண்ண, இப்போ ராமேஸ்வரத்தில் பாம்பன் பாலத்துலலாம் போகிறீங்க, இப்போ இந்த மும்பை கொல்கத்தாலெலாம் அந்த பிரிட்ஜெலாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஹவுரா பிரிட்ஜு அந்த மாதிரி பாலங்களை நம்ம ஒரு ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு செகண்டாவது இந்த ஃபைனல் டெஸ்டினேஷனோட காட்சிகள் நம்ம முன்னாடி வந்துட்டு போகாமல் போகாது. அந்த மாதிரியான ஒரு குளோபலான ஒரு தாக்கத்தை கொடுத்த படம் ஃபைனல் டெஸ்டினேஷன். இந்த படத்தில் அந்த அளவுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு மேட்ச் பண்ணல அப்படின்னாலும் இந்த படத்தில் அந்த பிளட் லைன்ஸ்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த ஃபேமிலியில் ஐரிஸ்னு ஒருத்தங்க இருப்பாங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு நடந்த விஷயம் ஒரு பில்டிங் நடக்கிற உயிரிழப்பை தடுத்து நிறுத்தியிருப்பாங்க. ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அது இயற்கையாக நடக்கிறது தானேயா, அந்த இயற்கையை மீறி இவங்க காப்பாற்றியிருக்காங்க. அப்படிங்கிறனால அந்த இயற்கை தானாக திரும்பவும் அவங்கள தொடர்ந்து வரும் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருப்பாங்க. அதாவது மரணத்தை ஏமாற்றணும், மரணத்தோட விளையாண்டா அதோடய விளைவு என்ன இருக்கும் அப்படிங்கிறது தான் இதில் அவங்க பிளட் லைன்ஸ் அப்படின்னா அவங்களோட குடும்பத்தில் அந்த ஐரிஸ் ஃபஸ்ட்டு இறக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொருத்தங்களாக அவங்க ஃபேமிலியில் எப்படி இறக்குறாங்க. ஏன்னா இப்போ ஐரிஸ் 50 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துருந்தாங்க அப்படின்னா இந்த ஃபேமிலியே உருவாகிருக்காது இல்லையா. அப்போ அதுக்கப்புறம் அவங்க அந்த மரணத்துலேருந்து ஒரு இடத்துல போய் பாதுகாப்பாக இருந்துகிட்டு இருப்பாங்க. அந்த இடத்த விட்டு வெளியில் அவங்களுக்கு மரணம் நிகழ்கிற மாதிரி இருக்கும் ஐரிஸ்க்கு. அவங்க அதேமாரி இறந்துடுவாங்க வெளியில் பாதுகாப்பான இடத்துலேருந்து வெளியில் வரும்போது. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக எப்படி இறக்குறாங்கிறது இந்த படத்தில் ரொம்ப சுவாரஸ்யமாக ஸ்க்ரீன் பிளேயில் கொண்டு போயிருப்பாங்க. ஒவ்வொருத்தங்களும் இறக்குறதில் பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரியான ஃபீல் கொடுக்குற படமாக இருக்குது இது. என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பார்ட் 1 பார்ட் 2லலாம் பார்க்கும்போது அந்த
ரத்தம் தெறிக்கிற காட்சிகளாகட்டும், அவங்க அது எல்லாமே ரொம்ப தத்ரூபமாக பண்ணியிருப்பாங்க. அந்த கிராஃபிக்ஸ் ஒர்க் எல்லாமே வந்து இந்த படத்தில் அந்த கிராஃபிக்ஸ் ஒர்க் மட்டுமே வந்து நமக்கு ஒரு சின்ன குறையாக வந்து தெரியுது. அதை மட்டும் இன்னும் பெர்ஃபெக்டாக நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வந்து உண்மையாலுமே நல்லா இந்த படத்தை வந்து இன்னுமே நல்ல சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். உங்களுக்கு அதுக்காக நீங்கள் இந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு திருப்தியான படம் பார்த்த மாதிரி தான் நீங்கள் கண்டிப்பாக வெளியில் வரும்போது ஒரு ஃபீல் கொடுக்கும். அந்த மாதிரி டைரெக்ஷன், மியூசிக்கு எல்லாமே வந்து எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் சரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஃபேமிலியோட கண்டிப்பாக போய் பார்க்கலாம் இந்த படம். ஒரு நல்ல என்டர்டெய்னிங் வந்து இந்த சம்மர் ஹாலிடேஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போய் நல்ல ஆம்பியண்டான தேட்டரில் நல்ல சவுண்ட் சிஸ்டம் இருக்கிற, அதாவது 4K டால்பி அட்மாஸ் அந்த மாதிரி இருக்கிற ஸ்க்ரீனில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஓகே, மீண்டும் இதே மாதிரி ஒரு அருமையான திரைவிமர்சனத்தில் சந்திக்கலாம். ஒரு ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட், நீங்கள் ரொம்ப காலமாக நம்ம சேனலில் வந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்க்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட ரிவ்யூ எப்படி இருக்குங்கிறது வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க. ஏதாவது கரெக்ட் பண்ண வேண்டி இருந்துச்சு அப்படின்னா வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.